அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அமைத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. படம் எப்படி சார் இருக்கு? அட அதை ஏயா கேட்குற? உள்ளே போய் உக்காந்ததும் ஆரம்பிச்சிச்சு பாரு தலைவலி. எண்டு காடு போடுற வரைக்கும் விடலையா? ஏயா படமாக எடுக்கிறாங்க? எக்ஸ்கியூஸ் மீ. யாரு? ஆமாம், ஒரு படம் பார்த்துட்டு வந்து இவ்வளோ கேவலமாக பேசுகிறீங்களே. ஆயிரக்கணக்கான பேர் படம் பார்க்குறாங்க. இந்த மாதிரியா சொல்லிக்கிட்டு இருக்காங்க? எனக்கு தொழிலே இதுதான். ஆமாம், இப்படி பேசுனாதான் எனக்கு அங்கேருந்து ஏதாவது பேர் வரும், காசு வரும். ஒரு படம் எடுக்கிறதோட வழி தெரியாமல் இப்படி கழுவி ஊத்துறீங்களே. இந்த மாதிரி கழுவி ஊத்துறதுக்கு உங்களுக்கு யார் ரைட்ஸ் கொடுத்தா? ம் அதான் நாங்கள் 200 கொடுத்து டிக்கெட் எடுக்கிறோம்ல, அதுதான் ரைட்ஸ். ஓ, 200 கொடுத்து டிக்கெட் எடுத்துட்டா என்ன வேணுமாலும் பேசுவீங்க, எப்படி வேணுமாலும் கழுவி ஊற்றுவீங்க, அப்படித்தானே? பின்ன 200 சும்மாவா? சரி, இப்போ இந்த படத்தை கழுவி ஊற்றுனதுல உனக்கு என்ன லாபம்? அது லாபம் 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 வந்து ஒன்றும் கிடையாது. ஏப்பா பசிக்குது, நான் சாப்பிட போகணும், நீ ஆளை விடு. ஏய் வா, 2 பேரும் சேர்ந்தே போய் சாப்பிட்லாம். A few moments later. என்னய்யா பிரியாணி? வாயில் வைக்க முடியல, இதுக்கு 250 ஜிஎஸ்டி டாக்ஸ் வேற. 290 கொடுத்து பிரியாணி சாப்பிட்டு நல்லா இல்லைன்னு சொல்கிறியே, இப்போ என்ன பண்ண போகிற? என்ன பண்ணுறது, தலைவிதியேன்னு போக வேண்டியது தான். 290 கொடுத்து பிரியாணி சாப்பிட்டுட்டு நல்லா இல்லைன்னா விதியேன்னு போக வேண்டியதான்னு சொல்கிற. ஆனால் 200 கொடுத்துட்டு படம் பார்த்துட்டா உனக்கு கொஞ்சம் பிடிக்கலனா அதை ஏன் அப்படி கழுவி ஊற்றுற? அதே மாதிரி இந்த கடையையும் நீ கழுவி ஊற்ற வேண்டியதானே ஒரு மைக்கு முன்னாடி இருந்துட்டு. ஏப்பா ஹோட்டலை பற்றி கழுவி ஊற்றுனா டின்னு கட்டிடுவாங்க தெரியுமா? இது மாதிரி எத்தனை இடத்துல 200, 500, 1000 கொடுத்து ஏமாந்து நல்லா இல்லாமல் திரும்பி வந்திருப்பீங்க. அவங்களையெல்லாம் மைக்கு முன்னாடி நின்று கிளின்னு கிழிச்சு கழுவி ஊற்றிக்கிட்டா இருக்கீங்க. ஆனால் சினிமா மட்டும் கொஞ்சம் நல்லா இல்லைன்னா உடனே ஒரு மைக்கு முன்னாடி நின்று இப்படி பண்ணி அப்படி பண்ணு, ஏன் நீ எல்லாம் படம் எடுக்க வரேன்னு மனசாட்சியே இல்லாமல் கழுவி ஊத்துறீங்களே. ஒரு படம் உனக்கு பிடிக்கல அப்படின்னா அமைதியாகிடணும். அடுத்த முறை அந்த நடிகரோட படத்தை பார்க்காம நீ அவாய்ட் பண்ணணும். அதை விட்டுட்டு ஒரு மைக் இருக்குது, நமக்கு 1000 வியூஸ் விழுகுதுன்னு சொல்லிட்டு ஒரு சோசியல் மீடியாவில் இருந்துக்கிட்டு அந்த படத்தை கேவலமாக நீ கழுவி ஊற்றுனீன்னா படம் எடுத்தவங்க மனசு என்ன கஷ்டப்படும்? சினிமாவை கழுவி ஊற்றுற எல்லாருமே வாழ்க்கையில் அவங்க ஒவ்வொரு 200 எங்கெங்கெல்லாம் ஏமாறுறாங்களோ அவங்கள பற்றியெல்லாம் மைக்கு முன்னாடி நின்று கழுவி ஊற்ற முடியுமா? நீ ஒரு ஆள் பேசிட்டு போயிடுவ. ஆனால் இந்த சினிமாவை நம்பி ஆயிரக்கணக்கான குடும்பங்கள் இருக்குது. அதை புரிஞ்சுக்கோ. இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.